நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை முறை விவசாயம் செஞ்சுட்ருக்குறோம். ஒரு 15 ஆண்டு காலமா. இப்போ நம்ம வயல்ல பார்த்தீங்கன்னா, மண்புழுக்கள் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது, நம்ம மண் எந்த அளவுக்கு உயிரோட்டமா இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்று இதுதானுங்க. இத பாருங்க. இதில போன தடவ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெங்காயம் நடவு செஞ்சிருந்தோங்க. நாட்டுக்காய் தான் நடவு பண்ணியிருந்தோங்க. சின்ன வெங்காயம். இப்போ மீண்டும் இதே வயல்ல வந்து நம்ம வந்து இப்போ வெங்காயம் தான் நடவு பண்ணுறோங்க. அதுக்காக இனி குப்பையெல்லாம் கொண்டு வந்து போட்டு, நம்ம உழவு ஓட்டி இனி மார்கழி மாதம் வெங்காயம் ஊனலாம் அப்படின்ட்டு அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. அந்த வயல்ல பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த மண்புழுக்கள் இருக்குது, நம்ம மண் உயிரோட்டமா இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்று இது தானுங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தெரியும். அப்படியே வயலே பூரா பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல நம்ம யாருக்கும் பொய்யான தகவல் எதுவும் சொல்கிறது இல்லைங்க. அதை பாருங்க. அப்படியே மண்ணே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இலகுவாக இருக்குங்க. அப்படியே இதமாக இருக்குங்க. இதுதாங்க இதனுடைய சிறப்பு. இதெல்லாம் தெரியாமல் இன்னைக்கு விவசாயிகள் வந்து நான் வந்து அதிக விளைச்சல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட கண்ட ரசாயன உரங்களை எல்லாம் வெடிமருந்ததை கொண்டு வந்து போட்டுங்க மண்ணையும் சாகடிச்சு அந்த சின்ன வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்ம வயல் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தெரியும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளோ தன்மையாக இருக்குது பாருங்க, உயிரோட்டமாக மண். அப்போ நம்ம வயலில் எந்த அளவுக்கு மண்புழுக்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்றுங்க. இதெல்லாம் கீரைங்க, இந்த தொய்யல் கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த இதில் இருக்குதுங்க. இது வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, கடைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஒரு காய் இல்லைன்னா கூட காட்டுக்குள்ள போய் ஓரம்பாரம் சுற்றிட்டு வந்தோம்னா குழம்புக்கான தேவைகள் பூர்த்தி பண்ணிக்குவாங்க. இது மாதிரி இந்த கீரையெல்லாம் பொறிச்சிட்டு வந்து கடைஞ்சா அது ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இது மாதிரி கீரைகளுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியை வளர்த்தி பயிர் பண்ணிங்க, அதுக்கெல்லாம் கண்ட ரசாயன உரத்தை போட்டுங்க, பூச்சிக்கொல்லி மருந்துங்கிற பேரில் கண்டதையெல்லாம் தெளிச்சுங்க. அந்த நாற்றத்தோடு இன்றைக்கி சாப்பிட்றதுனால தான் ஏகப்பட்ட பேர்த்துக்கு வியாதிகள் வருதுங்க. இதெல்லாம் மக்கள் இன்னும் புரிஞ்சுக்காம தான் பணம் சம்பாதிக்கணும், அதிக விளைச்சல் எடுக்கணும் அப்படின்ட்டுங்க மண்ணையும் கெடுத்து மனுஷனையும் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அது தெரிய மாட்டேங்குதுங்க. அவங்கவுங்க சொந்த காசுலேயே சூனியும் வச்சுக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு கள நிலவரங்க. அதை நம்ம வந்து ஆதாரத்தோடு நம்ம காட்டிகிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலையும் விவசாயிகளுக்கு பொய்யான தகவல் சொல்கிறதில்ல, உண்மைத்தன்மையோடு பயணிக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு நிறைய விவசாயிகளை ஏமாத்துறதுக்குன்னே ஏமாற்று பேர் வழிகள் விவசாயிகளே புதுசாக உருவாகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து நான் கண்டுபிடிச்சேன் இது அது இதுன்ட்டுங்க போட்டு விவசாயிகளை ஏமாற்றி முட்டாளாகி விவசாயிகள் வந்து எப்படியாவது நம்ம இந்த தடவையாவது விளைச்சல் எடுத்துருவோமா, இந்த தடவையாவது லாபம் பார்த்துருமான் இருக்கீல விவசாயிகளை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு வேலையே அது ஆனாட்டுருக்குங்க, விவசாயிகளை ஏமாத்துறது. 5 கெமிக்கல் மருந்தை வாங்கி ஒன்றா கலந்து அதிலிருந்து 100 மில்லி 50 மில்லி எடுத்துன்னு ஒரு டேங்க் ஸ்ப்ரே பண்ண கூட்டமெல்லாம் இன்னைக்கு பயிற்சியாளருங்களாமா, விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்களாமாங்க. இப்போ தான் இதை நான் கேள்விப்பட்டேங்க. என்ன எனக்கு ஒரு நண்பர் தகவல் சொன்னார். இது மாதிரி அவன் பார்த்தா இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 கெமிக்கல் வாங்கி ஒன்றா கலந்து அதிலிருந்து 100 மில்லி 50 மில்லி எடுத்து மல்லிகைப்பூவுக்கு அரளை செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணானுங்களாமா. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு வந்து பயிற்சி அளிக்கிறான், நான் முன்னோடி விவசாயி பயிற்சியாளர்னு விவசாயிகள்கிட்ட பணத்தை பிடுங்கி இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க வாரம் 50,000 60,000ன்னு சொல்லிட்டுங்க. இதெல்லாம் எங்கே போய் நிற்கும்னு தெரியல. விவசாயிகளே புரிதலோட பயணிங்க, எங்கேயும் பயிற்சின்னு யாருக்கிட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க. ஒருத்தருக்கு என்கிட்ட சொன்னார், என்னங்க ஆள் உயர சுரக்காயின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு, இந்த கரைசல் சாணப்பாசி கரைசல் கொடுத்ததுனால வந்தது அப்படிங்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னாருங்க. என்னங்க அது அத்தனையும் போய் பித்தலாட்டங்க. அந்தந்த ரகத்துக்கு உண்டான இயல்பு கட்டாயம் வருங்க. அந்த சுரையா இருக்கட்டும், புடலையா இருக்கட்டுங்க, பாகலா இருக்கட்டும், அந்த பாரம்பரிய ரகங்களுக்குன்னு ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க. அந்த தன்மை இருக்கு, இயல்பு இருக்கு. அந்த இயல்பை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ காட்டு யானம்னா அந்த காட்டு யானத்தை நீங்க பயிர் பண்ணீங்கன்னா அது யானை உள்ள போச்சுன்னா தெரியாதுங்க, அந்த அளவுக்கு வளருங்க. ஏன்னா அந்த ரகத்தினுடைய இயல்புங்க, அது வந்து அதனுடைய இயல்பான வளர்ந்துதான் நிற்கும். அதே வந்து நீங்க வந்து நம்ம பல்கலைக்கழக வந்து பொன்னி ADT 36 IR 20
இது மாதிரி ரகங்களையெல்லாம் நீங்கள் நட்டிங்கன்னா ஆள் உயரத்துக்கு வர வைங்க பார்ப்போம். எந்த கொம்பனாலையும் முடியாதுங்க. இதுதான் உண்மைங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து நம்ம உண்மையை சொல்லணும், புரிய வைக்கணும், விவசாயிகள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி காயெல்லாம் வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க விவசாயிகளை வந்து. நான் பயிற்சி கொடுக்குறேன், இதில் தான் இவ்வளோ வளருது, இவ்வளோ நீளம் வளருது அப்படின்னு சொல்றது அத்தனையும் பொய்யான தகவல். விவசாயிகளே புரிஞ்சுக்குங்க. பாம்பு சுரை அப்படின்னு இருக்குங்க. அந்த பாம்பு சுரை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆழம் வருங்க. ஏன்னா பாம்பு எந்த அளவுக்கு நீளம் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த சுரக்காய் வருங்க. அந்த சுரக்காயெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு உயர சுரைன்னெலாம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயிகளே. அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு புடலையில் பார்த்தீங்கன்னா பாம்பு புடலைன்னு இருந்ததுங்க. அந்த பாம்பு புடலை பந்தலை தொங்குட்டிங்கன்னா ஆள் வளர்த்தி வரும். பாம்பு எந்த அளவுக்கு நீளம் இருக்கோ அந்த மாதிரி புடலை நீளம் வருங்க. இதெல்லாம் ஆதாரத்தோட நான் சொல்றேங்க. என்ன நீங்க வந்து எங்க நீங்க விதை திருவிழா போட்டாலும் சரி போய் பாருங்க. முன்னோடி விவசாயிகள் எல்லாம் அந்த விதை சேகரிப்பாளர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி பீர்க்கன்ல பாத்தீங்கன்னா பேய் பீர்க்கனுங்க. அப்படியே பொதன்னு ஃபுல்லா வளருங்க. காய் சைஸு பொதன்னு குண்டாகும், நீளம் ஃபுல்லா வருங்க. அதெல்லாம் பந்தல் விடணும். பந்தல் விட்டா கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி நீளம் வர்ற காய்ங்க அதெல்லாம். அதெல்லாம் அந்தந்த காயினுடைய இயல்புங்க, அதோட குணம். அந்த குணத்தை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அதனால விவசாயிகளே இதை புரிஞ்சுக்குங்க. இனிமேல் தயவு செஞ்சு எங்கேயும் பயிற்சின்னு போய் யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய நேரம் பொன்னானதுங்க. அந்த பொன்னான நேரத்தை விரயமாக்கி போய் ஏமாற்று பேர்வழிகிட்ட போய் ஏமாந்துடாதீங்க விவசாயிகளே. அதனால உங்களுடைய மண் தான் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கொடுக்குமா தவிர மற்ற மண்ணு நீங்கள் எங்கேயும் போய் ஒரு பயிற்சி அனுபவம்னு கற்றுக்கிட்டு வர முடியாதுங்க விவசாயிகளே. அதனால தெளிவாக பயணிங்க. எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வாங்க. எல்லாரும் இயற்கை விவசாயம் செய்வோங்க. எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவுகளை உற்பத்தி பண்ணி கொடுப்போம். எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழ்வோங்க. நன்றிங்க.